அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்பிஎல் வியூஸ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு அற்புதமான ஒரு காடு. அந்த காட்டில் நம்ம வீட்டு சேவல் 2 சேவலை கொண்டுட்டு போயிட்டாங்க. ஒரு அற்புதமான குளத்தங்கரை, அழகான ஒரு தாமரை அள்ளியும் மலர்ந்திருக்கிற கூடிய காட்சி. இந்த இடத்துல அந்த சேவலை கொண்டுட்டு போயிட்டு நம்ம அதை சமைச்சு, அதாவது சேவல் ரசம் வைக்க போகிறோம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்று. ஜலதோஷம், சளி இதுகளுக்கெல்லாம் ரொம்ப 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 முக்கியமாக குணப்படுத்தக்கூடியது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சேவல் ரசம் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான நம்ம வெள்ளைப்பூண்டு, அதாவது நாட்டு பூண்டு வாங்கிறது தான் ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டாவே அதனுடைய ருசியும் சரி, அதுக்கு காரமும் சரி, நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்ம சேவலை அறுத்து அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய சிறகுகளெல்லாம் சுடு தண்ணியில் வச்சு பறிச்சிட்ருக்கிறோம். 2 சேவல் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதெல்லாம் பறித்து எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இதை வாட்டி தீயில வாட்டணும். அந்த சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் வாட்டிட்டு இது மேலே மஞ்சள் தடவி அதை சுடுவாங்க. அடுப்பு பற்ற வச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி காய வச்சிட்ருக்காங்க, விறகடுப்பு. இப்போ நம்ம அதில் அதனுடைய தலையை, கோழி தலையும் கூட அதை சுடுறாங்க. அதை எப்படி ஒரு குச்சியை செதுக்கி அந்த குச்சி மூலமாக ஒன்றாக கோழியெல்லாம் இப்போ இன்னொரு கோழியும் சுத்தமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சின்ன வெங்காயம்லாம் உரித்து எல்லாருமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளைப்பூண்டும் சின்ன உரலில், காட்டு பகுதிங்கிறனால மிக்சிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த உரலை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தேவையான அளவு இந்த சீரகம், முக்கியமாக அதுக்கு தேவை சீரகம் போட்டு, மிளகு கொஞ்சம் போட்டு அதை இடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. சீரகமும் மிளகும், காரத்துக்கு பட்டை மிளகா யூஸ் பண்ணுவோம். நல்லா திகுன்னு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இருக்கு, தண்ணி சூடாகிட்டு இருக்கு. குளத்தங்கிற பக்கத்துலேயே நல்ல ஒரு இயற்கை காட்சியோடு நல்ல ஒரு காட்டுக்குள்ளே சேவல் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு நாள் கிளம்பி எல்லோருமே போய் நாங்கள் பசங்களாக போயிருக்கிறோம். ஒரு அற்புதமான இடம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் உரித்து இந்த பக்கம் பட்டை மிளகாயை உரிச்சிட்ருக்காங்க. 2 சேவலும் வாட்டி ரெடியாக இருக்குது. நீ அதை எடுத்து கழுவிட்டு மஞ்சள்லாம் தடவி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணணும். தம்பி வெங்காயத்தை இப்போ போட்டு இடிக்கிறாப்புல. வெங்காயமும் இடித்து தான் இது பண்ணணும். அதே மாதிரி மிளகாயும் இடித்து தான் போடுவோம். எந்த எண்ணெயும் எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாமே ஆரோக்கியமானது. எண்ணெய், கொழுப்பு சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், சத்து நிறைந்தது. வெங்காயத்தை இடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்காப்புல. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 சேவலுங்கிறனாப்புல. அதுக்காக எப்படியும் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வெங்காயம் வாங்கப்பட்டிருக்கு. நல்ல ரசம் வரணுங்கிறக்காண்டி அந்த பக்கம் பட்டை மிளகாயை அந்த காம்பை மட்டும் பிச்சுட்டு அதை அப்படியே இடித்து லேசாக அப்படியே இடிச்சிட்டு அது மேலே அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அதான் இது காரமே சூப்புக்கு. இப்போ கோழி அறுக்கிறதுக்கு சேவல் அறுக்க தொடங்கியாச்சு. சேவல் எப்படி அறுக்கிறதும் கூட இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரியாத கூட தெரிஞ்சுக்கலாம். மாதிரி முதல்ல ஒரு சப்பையை அறுத்துட்டு ஒரு சப்பையை அறுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கைப்பகுதியை அந்த பக்கம் அறுத்துட்டு 2 பேர் துணையோடு அதை செய்கிறது அப்படின்னு பாருங்கள். அப்புறம் கழுத்து பகுதியை பிடித்து கொண்டு இன்னொரு கைப்பகுதியை அந்த மாதிரி கட் பண்ணணும். ரொம்ப எளிய முறையில் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி
அதுக்கப்புறம் அந்த எலும்பு பகுதி எடுக்கணும். அது அப்போ தான் அந்த 2 பார்ட்டை தனியாக அது பிரிஞ்சு வரும். இப்போ இதை பிரித்து எடுத்துட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குடலெல்லாம் எடுத்து, தேவையில்லாத குடலெல்லாம் எடுத்து தனியாக அதை போட்டுடலாம். அது குருவி காக்கா ஏதாவது எடுத்துகிட்டு சாப்பிடாத. இப்போ எல்லாத்தையும் எடுத்து உள்ள இந்த பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து, அந்த கல்லீரல், ஈரல் அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும் தனித்தனியாக. அதில் பித்துன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் கலங்காமல் எடுக்கணும் பக்குவமாக. அந்த தேவையற்ற குடல்களை எடுத்து கலைஞ்சிடணும். அதே மாதிரி கல்லீரல், அந்த கல்லீரலுக்கெல்லாம் இப்போ பார்த்தோம்னா ஓலை, பனை ஓலையில் தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். பிளேட்டு எதுவும் கிடையாது. முன்னோர்கள் சாப்பிட்ட பணம் அந்த மாதிரி தான். அந்த பனை ஓலையோட வாசம், அதனுடைய ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஓலை சுடும்போது எப்படி ஓலை இலை போல், அதே மாதிரி தான் இதுவும். பனை ஓலையில் முன்னோர்கள் பயன்படுத்தின அதே மாதிரி இன்றைக்கி பனை ஓலையை பனை மரத்தில் ஏறி தம்பி வெட்டிட்டு வந்திருக்காங்க. அதை வெட்டி எல்லாத்தையும் மட்டை தனியாக எடுத்து தனியாக ஓலையை தனித்தனியாக ஆக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த கோழி எல்லாமே தனித்தனியாக ஒரு சேவலை அறுத்தாச்சு, தனித்தனியாக அறுத்து வச்சாச்சு. இனி மறு சேவலையும் அதை எப்படி அறுக்கிறங்கிறத பாருங்கள். தனித்தனியாக அது இப்படி தான் அறுக்கிற முறையே எடுத்துதான். இந்த மாதிரி தான் அறுக்கணும். நம்ம வீடுகளில் நாட்டு கோழியாக இருக்கட்டும், நாட்டு சேவலாக இருக்கட்டும், அதை அறுக்கிறது இப்படி தான் அறுத்து அதனுடைய கறிகளையும் தசைகள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்கு 2 பேர் துணை வேணும். ஒரு ஆள் பிடிச்சிக்க, ஒரு ஆள் அறுக்கிறதுக்கும். நல்ல எப்படியும் ஒரு சேவல் மட்டும் 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும். 2 சேவலுங்கும்போது 3 கிலோ 3.5 கிலோ மேலே வரும். நல்ல இளஞ்சேவல். அது சேவல் ரசம் வச்சு குடிக்கணும். கிராமத்துலலாம் ரொம்ப 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 விரும்புவாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. கிராமத்தில், நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி செய்வாங்களாங்கிறது சந்தேகம்தான். உங்களுக்கும் நகர்ப்புறங்களில் உள்ளவங்க, டவுனில் உள்ளவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு இது மாதிரி நீங்களும் அது செஞ்சு பாருங்கள் அப்படின்னு. இப்போ எல்லாத்தையும் அந்த பனை ஓலை, பச்சை ஓலையை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த பச்சை ஓலையை வச்சு அந்த பக்கம் அந்த நறுக்கு எல்லாத்தையும் இனி பெருசாக இருக்கிற அப்புறம் நல்லா சின்னதாக நறுக்கணும். அந்த சேவல் களைஞ்சி போட்டிருக்க கறியை இந்த பக்கம் நம்ம இப்போ அதில் சீரகம், மிளகா அதெல்லாம் போட்டு இப்போ தண்ணியை ரெடி பண்ணிகிட்ருக்கு. அதை கொதிச்சிக்கிட்டு இருக்கோம். மிளகாயெல்லாம் போட்டாச்சு. அதில் இப்போ நெருப்பு எரிஞ்சிகிட்ருக்கு. மிதமான அந்த கரண்டிலாம் அங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. கரண்டிலாம் இந்த மாதிரி தான் கிண்டணும். கரண்டி இல்லாமல் அந்த மட்டையை வச்சு தான் கிண்டணும். அதே மாதிரி இப்போ நம்ம பீஸ் போட்டுட்ருக்கோம். சின்னதாக நறுக்கிக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச மட்டும் நம்ம ரொம்ப மீடியமான பீஸை நறுக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஒன்றா அது கைப்பகுதி அதை நறுக்கி சுத்தம் பண்ணிகிட்ருக்கா எல்லாத்தையும். அந்த பக்கம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ரசம் நல்லா தகன்னு தீ எரிஞ்சு கொப்புளிச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதில் மஞ்சத்தூளும் சேர்த்து, உப்பும் சேர்த்து, சின்ன வெங்காயம், பட்டை மிளகாலாம் போட்டு இந்த பக்கம் தேவையான அளவு விறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 2 சேவலையும் ஆல்மோஸ்ட்டு நறுக்கிட்டாங்க. அதனுடைய கறி அளவு தான். பச்சை ஓலையில் அந்த கறி வெட்டி போடுற அதோட கறியோட வாசமும் அந்த கறிக்கு
மீண்டும் ஒரு ருசியை கொடுக்கக்கூடியது இந்த பச்சை பனை ஓலை. சின்ன சின்ன பீஸாக வந்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்காக ஓரளவு. எலும்புகளெல்லாம் வந்து கட்டையை வச்சு அருவாள்னு சொல்லக்கூடியது இது. முன்னோர்கள் பயன்படுத்துறது பேர் கத்தி கிடையாது, அருவாள் அப்படிம்பாங்க அது. இப்போ நம்ம இந்த ஈரல் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை வந்து சுடுறோம். நம்ம பிள்ளைங்க பொதுவாக குழம்புகளில் போட்டால் கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிரில் மாதிரி இதை வந்து சுட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைய. ஆமாம், இப்போ அந்த தீயில் அது லேசாக ஒரு உப்பு மட்டும் லேசாக தடவுனா போதும். மற்றபடி எந்த மசாலையும் கிடையாது அதில் ஒரு குச்சியை குத்தி நம்ம முன்னோர்கள் எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி சிறப்பாக நல்லா தீ எங்கும் பரவுது. நல்லா ஈரல் கறியிறாமல் பார்த்து பதமாக அதை சுடணும், தீயில் வாட்டி எடுக்கணும். சூப்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, திக்குன்னு நல்லா தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. காட்டு விறகுங்கிற போது நல்லா தீ பிடிக்கும் அது. இப்போ நம்ம கறியெல்லாம் கழுவிட்டு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அந்த சூப்போடு சேர்த்து போட்டுடலாம். இப்போ போட்டுட்ருக்கோம். சுத்தம் பண்ணக்கூடிய கறியெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மட்டை இதுதான் கரண்டி, பனை மட்டையை தான் பயன்படுத்தணும். இந்த மட்டையோட ருசியும் பயங்கரமாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். அந்த மட்டையில் உள்ள அந்த சாறு இதில் இறங்கும் சூப்பில். அதனுடைய மணமும் சுவையும் அதுவே தனியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ ஈரல் ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுட்டாச்சு, நல்லா அது இறுகிருச்சு. சும்மா ஈரல் வந்து மெதுன்னு இருக்கும், சுட்ட உடனே நல்லா ஓரளவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதை பார்க்குறாப்புல இன்னும் கொஞ்சம் கூட அதை சுட்டு எடுக்கணும் போல். ஏன்னா பச்சையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், பச்சை வாசம் இருக்கிறனால. மீண்டும் நம்ம வந்து கழுவி எடுத்து அந்த கோழியை இன்னும் கொஞ்சம் சேவலை இதில் போட்டுடலாம், சேவல் கறியை. சேவல் கறி பொதுவாகவே ரொம்ப ஹார்டாக இருக்குது. இந்த கறி கொஞ்சம் நேரம் நல்லா நின்று வேகணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முடியும் சின்ன பிள்ளைகள்லாம். இல்லாட்டி கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் பொதுவாக. இப்போ நல்லா நம்ம மட்டையை வச்சு நல்லா கிண்டி விடலாம். அதை நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போடுறோம், கல் உப்பு தான். கல் உப்பு ரொம்ப ருசியை கொடுக்கும். இந்த நைஸ் உப்பெல்லாம் போடக்கூடாது. அந்த கல் உப்பு வந்து அதனுடைய சுவையும் ரொம்ப ஆரோக்கியமானது. கல் உப்பை பயன்படுத்துங்க. இப்போ நம்ம மட்டையை எடுத்து நல்லா அப்படியே கிண்டி விடலாம். அதான் நமக்கு கரண்டி, காட்டில் சமைக்கிறதுனால இதை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ விறகு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வெளியில் எடுத்து வைக்கிறாங்க. அது கொஞ்சம் தீ வெளியில் சாடுற மாதிரி நல்லா கொதிக்குது, கமகமன்னு நல்லா வாசமாக இருக்குது. இந்த சூப்பு வச்சுக்கிட்டு இருக்க சுற்றி இந்த கிட்டத்தட்ட அங்கே ஒரு 100 மீட்டர் அளவுக்கு வந்து வாசம், அவ்வளோ தூரம் வாசடிக்கும். பாருங்கள் எப்படி நல்லா ஒரு ருசியாக பார்க்கும்போதே நம்ம அதை அப்படியே எடுத்து குடிக்கணும் போல் இருக்குது. மிளகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த பச்சை பனை ஓலையை வந்து பட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய பயன்படுத்த போகிற ஒன்று. அது எப்படி செய்கிறாங்க, அதில் பொதுவாக நம்ம வாட்டணும், தீயில் வாட்டுறாப்பில் அதை வாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன்றுன்னா அந்த இலையோட அதை மடக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுலேருந்து தனியாக ஒரு இலையை பிரித்து எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்கணும், ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கிறணும். ஏன்னா சூப்பு குடிக்கும்போது ஓட்டை இருந்துச்சுன்னா அது குடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பக்குவமாக வரும். இப்படி இதை கிழிச்சிட்டு அதை அப்படியே பின்பக்கமாக சுற்றிட்டு வந்துட்டு அதை அப்படியே சுரி விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஒரு பட்டை பிடிச்சாச்சு.
அடுத்து ஒவ்வொன்றா அதே மாதிரி நம்ம தீயில் வாட்டினோம்னா அந்த வாசமும் நல்லாயிருக்கும். பச்சை ஓலையோட வாசம், பனை ஓலையோடைய வாசம். இந்த பக்கம் சும்மா பொழுது ஆகிட்டு இருக்கும்போது அங்கிட்டு அப்படியே மீன் பிடிக்கிறது. மீன் எதுவும் கிடைக்கும், மீனும் கிடக்கும் இந்த குளத்துல. சின்ன குளந்த அதுக்கு மீனும் பிடிச்சிட்டு இருக்கிறாப்புல. இப்போ நம்ம பட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம பட்டை சொல்லக்கூடியது. இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வாசமாக. இதில் வந்து எந்த ஒரு ஓட்டை லீக்கேஜ் ஆகாது சாப்பிடும்போது. இப்போ நம்ம வந்து ரசத்தை ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆனவுடனே இந்த மாதிரி தான் வடிகட்டுவா. அந்த பனை ஓலையை வச்சு, பனை மட்டையும் வச்சு இந்த மாதிரி வடிகட்டுறது வழக்கம் அந்த காலத்தில். அதே மாதிரி இப்போ இப்படி இது மாதிரி வடிகட்டி ரசத்தை தனியாக எடுத்தாச்சு. இதில் வந்து கறி, மிளகா, மசாலா இதுக மட்டும் அப்படியே நமக்கு ரசத்தை இப்போ ஊற்றியாச்சு. நம்ம பட்டையை ஒன்றா ஒவ்வொரு ஆளாக பட்டையை பிடிச்சிட்டோம்னா அது மாதிரி ஒவ்வொரு ஆளுகளாக அப்படியே வந்து பட்டையை பிடிச்சி உட்காந்து வரிசையாக உட்காந்து குடிக்கலாம். அது மாதிரி தான் ரசம் அப்படி தான் இருக்கும். சளி, ஜலதோஷம், இந்த மாதிரி உடம்பு வலி, சோர்வாக இருக்கக்கூடியது, காய்ச்சலாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ரசம் செஞ்சு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடலுக்கும் உடனே உடல் வலி, சோர்வு இந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் கூட எல்லாமே பறந்துடும். அந்த மாதிரி இந்த ரசம் ரொம்ப காட்டமாகவும் காரமாகவும், பொட்டை மிளகா போட்டு, இதில் வந்து எந்த ஒரு எண்ணெய் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம நம்பி இதை சாப்பிட்லாம். வீட்டில் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அதில் இருக்கக்கூடிய மிளகாயை வந்து அப்படியே எடுத்து போடுறாங்க. மிளகா சாப்பிடக்கூடிய அதை வேணாங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி மிக அற்புதமாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை SPL Lives. நன்றி.